ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மல்லி வந்து இப்ப பெரிய ஆபத்துல சிக்க போறாங்க. அது என்ன ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த நம்ம அங்க வந்து கடத்தின்னு போய் வச்சிருக்கிற நிறைய குழந்தைங்களை நம்ம மல்லி வந்து காப்பாத்திட்டாங்க. ஆனா வந்து அந்த ரவுடிங்க சும்மா விடவே இல்லை. அவங்க தலைவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க அடியாட்கள் எல்லாம் வெளியே தானே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம மல்லியை தேடி ரொம்பவே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோக்காரும் நம்ம மல்லிக்கு உதவி செஞ்சாங்களா, அந்த லேடியும் பாத்தீங்கன்னா போய் கண்டுபிடிச்சிடறாங்க. அவங்க இருக்கிற இடத்த அவங்கள போயிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மல்லி இருக்கிற இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க, நம்ம மல்லி இருக்கிற இடத்த வந்து கண்டிப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப வீட்டுல நம்ம விஜய் ஒரு பக்கம், நம்ம மல்லி எந்த ஒரு உதவியுமே செய்யாத, அப்படி எனக்காக எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை கஷ்டப்படுத்துற மாதிரியே நம்ம விஜய் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவாங்க. இப்ப வெண்பா வந்து காணாம போயிட்டா. அதுக்கு காரணம் நம்ம மல்லின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே நோக்கடிக்கிறாங்க. ஆனா வந்து எந்த ஒரு அம்மாவும் இந்த மாதிரி ஒரு குழந்தை தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஆனா வந்து நம்ம மல்லியை வந்து எல்லாருமே தப்பா தான் நினைக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம மல்லியை இந்த வீட்டை விட்டு விரட்டிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் நம்ம விஜய் பாசத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. நம்ம மல்லி என்ன செய்ய போறாங்க, எப்படி வந்து நம்ம வெண்பாவை காப்பாத்த போறாங்க, நம்ம வெண்பா இருக்கிற இடம் கண்டிப்பா வந்து இப்ப நம்ம மல்லிக்கு தெரிய போகுது. ஏன்னா அந்த நர்ஸ் வந்து எப்படியாச்சும் அந்த நம்பரை கண்டுபிடிச்சு மல்லிக்கு கால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வெண்பாவும் கூடிய சீக்கிரத்துல கிடைக்க போறாங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் என்ன செய்ய போறாங்கன்றது எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.